அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் சப்தமாக ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன் லில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்திற்காக எத்தனை முறைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும், எத்தனை முறைகள் ஷுக்ரன் லில்லாஹ் என்று அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடானதாக ஆகாது. காரணம், ரமலான் என்கின்ற இந்த பெரும் பாக்கியம் இருக்கிறதே, கிடைக்க பெறாத மிக பெரும் பாக்கியமாகும். காரணம், நம்மோடு சென்ற வருடத்திலே இருந்தவர்கள் இந்த வருடத்திலே நம்மோடு இல்லை. அல்லாஹு தஆலா நம்மை ரமலானை அடைய செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கிறான். லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த அடிப்படையில ஒவ்வொரு ரமலானுடைய முதல் தராவீஹிலும் நிச்சயமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன் லில்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிகமான ரமலானை நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் என்பது மிக பெரும் பாக்கியம், மிக பெரும் வாய்ப்பு, மிக பெரும் சந்தர்ப்பம். காரணம், ரமலான் நன்மைகளால் நிரம்பியது. ரமலான் எந்த அளவுக்கு, ரமலானுக்கு என்ன உதாரணம் சொன்னாலும் அது மிக பொருத்தமானதாகவே இருக்கும். முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ரமலானுடைய பரக்கத்தின் பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக வேண்டி, ரமலானுடைய பரக்கத் என்பது கடலை போன்றது, மற்ற மாதங்களுடைய பரக்கத் என்பது அதனுடைய ஒரு துளியை போன்றது என்று உதாரணம் சொல்லுவார்கள். ஆம், ரமலானுடைய பரக்கத் கடலை போன்றது, பெரும் கடலை போன்றது. ரமலானுடைய நன்மை கடலை போன்றது, பெரும் கடலை போன்றது. கடலிலே என்ன இல்லாமல் இருக்கிறது? கடலிலே மிக பிரம்மாண்டமான மீன்கள் இருக்கின்றன. ஆம், ரமலானிலும் மிக பெரும் நன்மைகளை தரக்கூடிய அமல்கள் இருக்கின்றன. கடலிலே சிறு சிறு கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கின்றன. ஆம், ரமலானிலும் சிறு சிறு நன்மைகளை தரக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கின்றன. கடலிலே முத்தும் பவளமும் விலை உயர்ந்த கற்களும் இருக்கின்றன. ஆம், ரமலானிலே மிக உயர்ந்த அமல்களும் இருக்கின்றன. ஆம், ரமலான் கடலை போன்றது, கடலளவு நன்மைகளை கொண்டது. ஆனால் நாம் அதிலே மூழ்க வேண்டும், தேட வேண்டும், தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு நாளை அல்ல, ரமலானுடைய ஒவ்வொரு மணி நேரத்தை அல்ல, ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடத்தை அல்ல, ரமலானுடைய ஒவ்வொரு செகண்ட் நொடியை அல்ல, ரமலானுடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் நாம் பால்படுத்தி விடக்கூடாது. எல்லா நன்மைகளையும் எல்லா அமல்களையும் செய்து ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் அதிகமாக ஆர்வப்படுத்துவது குர்ஆன் ஓதுவதை. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை தாண்டி குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹு தஆலா கூறுவதை, யார் குர்ஆன் ஓதுவதின் காரணமாக துஆ செய்ய முடியவில்லையோ, யார் குர்ஆன் ஓதுவதின் காரணமாக திக்ர் செய்ய முடியவில்லையோ, அவர்களுக்கு யார் கேட்கிறார்களோ அதை விடவும் சிறந்த ஒன்றை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்வது ஒரு அமல், குர்ஆன் ஓதுவது. ஆனால் கிடைப்பது பல நன்மைகள். குர்ஆன் ஓதுவதின் மூலமாக குர்ஆனுடைய நன்மை கிடைக்கிறது, குர்ஆனுடைய எழுத்துடைய நன்மை கிடைக்கிறது, நோன்பிலே குர்ஆன் ஓதுவதனுடைய நன்மை கிடைக்கிறது.
அதை தாண்டி திக்ர் செய்வதனுடைய நன்மையும் கிடைக்கிறது, அதை தாண்டி துஆ செய்வதனுடைய நன்மையும் கிடைக்கிறது, அதை தாண்டி துஆ செய்தவருக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அதுவெல்லாம் கிடைக்கிறது, அதையும் தாண்டி துஆ செய்தவருக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அதை விடவும் அதிகமாக கிடைக்கிறது. அதனால் தான் குர்ஆன் ஓதுவதை நாம் ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதற்காக பரிசுகளை அறிவிக்கிறோம், அதற்காக ரமலானுடைய இறுதியிலே பரிசுகளை கொடுக்கிறோம். இந்த வருடமும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் அதிகமாக ஓதுவது என்பது ஒரு பக்கம், இன்னொன்று குர்ஆனிலே இருக்கக்கூடிய சில பகுதிகளையாவது ஓதி பெரும் நன்மைகளை பெறுவது ஒரு பக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஃபலாலத் இப்னு உபைத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் அறிவிப்பு செய்வார்கள். தபரானியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, யார் ஒரு இரவிலே 10 ஆயத்துகளை ஓதுவாரோ, மன் கரஅ 10 ஆயாத்தின் ஃபீ லைலத்தின், ஒரு இரவிலே யார் 10 ஆயத்துகளை ஓதுவாரோ, குதிப லஹு கின்தாரன், அவருக்கு ஒரு கின்தார் நன்மை எழுதப்படுகிறது. நபிகளார் சொல்லுவார்கள், வல் கின்தாரு, ஒரு கின்தார் என்பது கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்திலே உண்டான அத்தனை வீடுகளை விட சிறந்தது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு இரவிலே 10 ஆயத்துகளை ஓதுவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனைகளை விடவும் நன்மைகளை தரக்கூடியது என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாம் ஒவ்வொரு இரவிலும் அட்லீஸ்ட் 10 ஆயத்துகளையாவது ஓதிவிட வேண்டும். இணையத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய பெரிய சூறாக்களுடைய பெரிய 10 ஆயத்துகள் ஓதுவது சிரமமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி உங்களுக்காக குர்ஆனுடைய ஒரு நடுத்தரமான ஒரு சூரத்துல் லுஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்கின்ற அந்த சூறாவிலே மொத்தம் 11 திருவசனங்கள் இருக்கின்றன. அந்த 11 திருவசனங்களையும் இதே போன்று உங்களுக்காக பிரிண்ட் செய்யப்பட்டு தயாராக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு மடித்து பாக்கெட்டிலே வைத்துக் கொள்வதை போன்ற அமைப்பிலே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இதை உங்களுடைய எடுத்து பாக்கெட்டிலே மடித்து வைத்து தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த 11 ஆயத்துகளை ஓதிக்கொண்டே வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள அத்தனைகளை விடவும் நன்மைகளை அல்லாஹு தஆலா தர காத்திருக்கிறான். ஒன்று, அந்த நன்மைகளும் கிடைத்து விடுகிறது, சூரத்துல் லுஹா என்கின்ற புதிய சூறாவும் மனனமாகி விடுகிறது, குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைத்து விடுகிறது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுதும் நாம் வருடம் திக்ருகள் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ருகளை சொல்லிக் கொடுப்போம். அதனோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்கலாம் என்பது எண்ணம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பது அதனுடைய பெயர், அழகிய திருநாமங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, ஃபதுஊஹு பிஹா, அந்த அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பது என்பது ஒரு அமல், அது ஒரு நன்மையான காரியம். அல்லாஹ் அதை விருப்பப்படுகிறான், அல்லாஹ் அதை கட்டளையிடுகிறான். எனவே ஒவ்வொரு தராவீகிலும் திக்ரோடு சேர்த்து, மேலும் நபிகளார் இப்படியும் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை மனனம் செய்கிறாரோ தகலல் ஜன்னா, புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ், மன் அஹ்ஸாஹா தகலல் ஜன்னா, யார் அவைகளை மனனம் செய்கிறாரோ சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். எனவே ஒவ்வொரு நாளும் சில அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ரோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. அவைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே வாருங்கள். கொஞ்சமாக அவைகள் 30 நாட்களிலே மனனமும் ஆகிவிடும், தினமும் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொன்னதை போன்றும் ஆகிவிடும், அதனுடைய நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைய அல்லாஹ்வுடைய பெயர் யா அல்லாஹ், அல்லாஹ் என்கின்ற பெயர். இன்ஷா அல்லாஹ் நாளை திக்ரோடு சேர்த்து இந்த அல்லாஹ்வுடைய பெயரையும் சொல்லிக் கொண்டே இருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம்.
இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை. இந்த வார்த்தை வெற்றியின் வார்த்தை, இந்த வார்த்தை ஈடேற்றத்தின் வார்த்தை, இந்த வார்த்தை சோனத்து வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லித்தா, நான் அதை கொண்டு உன்னை திக்ர் செய்ய வேண்டும், அதை கொண்டு உன்னை நான் அழைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறான். மூசாவே, இந்த வார்த்தையை சொல் என்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், இது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தையாக அல்லவா இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இந்த வானம், வானத்திலே உள்ள அத்தனை பொருள்களும், 7 வானங்கள், 7 வானத்திலே இருக்கின்ற அத்தனைகளும், 7 பூமி அத்தனையும் ஒரு தராசிலே வைத்து இந்த வார்த்தையை ஒரு தராசிலே வைத்தால் இந்த வார்த்தை இருக்கக்கூடிய தராசு கணத்தால் தாழ்ந்துவிடும் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை முழுவதும் யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக்கொண்டே இருங்கள். வானம் பூமி அளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.